ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெர்ரிஸ் கிச்சன். ப்ளூபெர்ரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது சிம்பிளான ஒரு பீஸ் பன்னீர் புலாவ் ரெசிபி தாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ப்ளூபெர்ரிஸ் கிச்சனை மாதிரியாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பன்னீர் பீஸ் புலாவ் பண்ணுறதுக்கு நம்ம அரிசியை 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிறோங்க. இது நான் வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கிளாஸ் அளவுக்கு தாங்க நான் எடுத்திருக்கேன். இது இப்போ நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிறோம். இது நான் இப்போ வாஷ் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். குக்கர் சூடாகிடுச்சுங்க. இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயிலே நம்ம பன்னீரை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நான் பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ இந்த ஃப்ரை பண்ண எண்ணெயிலே நான் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி, ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் இது சேர்த்துக்கிறேன். உரப்புக்காக இதில் நான் பச்சை மிளகாய் தான் சேர்க்குறேன். வேறு பொடி வகை ஒன்றும் நான் சேர்க்கலைங்க. கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போதும். இதை இப்போ கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிறோம். நம்ம ரொம்பையும் வதக்க வேண்டாம், ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். இந்த அளவுக்கு வதக்கி எடுத்தால் போதுங்க. கண்ணாடி பதம் அளவுக்கு. ரொம்பையும் பிரியாணிக்கு வதக்கிற மாதிரிக்கு ரொம்பையும் ப்ரௌன் கலராக வதக்க வேண்டாம். இப்போ எல்லாம் பட்டாணி சேர்த்துக்கிறோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி நான் எடுத்துருக்கேன். இப்போ இந்த பட்டாணியை நம்ம லேசாக வதக்கி எடுத்தால் போதும். ஏன்னா நம்ம ஒரு விசில் வைப்போம், அதனால தான் ஓரளவுக்கு வதங்கியிருக்குங்க. இப்போ இதில் நம்ம ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கிறோம். இந்த கிளாஸில் தாங்க நம்ம அரிசி எடுத்து, இப்போ இந்த கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒன்று, அரை, 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஒரு கொதி வரவும் நம்ம உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கிறோங்க. காணலைன்னா இப்போ ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு கொதி வருதுங்க. இப்போ உப்பு பார்த்துக்கிறோம் நம்ம. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குங்க. உப்பு நம்ம எப்பயுமே ஒரு கல் தூக்கலாக இருந்தால் தான் நமக்கு தண்ணி இதெல்லாம் வற்றி வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குங்க நான் போட்டது. இப்போ ப்ரெஷர் போட்டு எடுத்துக்கணும். ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிறோம் நம்ம. இப்போ ஒரு விசில் வந்திருக்குங்க. இப்போ நான் அடுப்பை அமர்த்திக்கிறேன். ப்ரெஷர் போக நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ ப்ரெஷர் போயிடுச்சுங்க. நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான்
இப்போ இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ண பன்னீரை போட்டுக்கிறோங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான ஒரு பன்னீர் பீஸ் புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, நல்லா குழையாமல் இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளூபெர்ரிஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.